விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக டிவிகே அதிமுக பாஜக கூட்டணியில் இணையுமான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விவாதங்கள் இங்க நடத்தப்பட்டே வருகிறது. அதனுடைய பின்னணி என்ன, எதற்காக இத்தகைய செய்திகள் கிளப்பிவிடப்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில ஆஜரானார். டெல்லியில ஆஜராகும் போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் கார்ல இருந்து வெளியில வரும்போது சிரித்த முகத்துடன் கார்ல சன்ரூஃப் நீக்கிட்டு மேல நின்று எல்லாருக்கும் கையை செஞ்சுட்டு சிரித்த முகத்தோட வந்தான். இதுல டிவிகேவினர்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னாக்க, நல்லபடியா கேஸ் முடிஞ்சிருச்சு, இவர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, அதனாலதான் அந்த மகிழ்ச்சியின் வெள்ளத்துல இவர் வெளியில வராரு அப்படின்னு டிவிகே தரப்பு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக தரப்பு, திமுகவுடைய ஆதரவாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, கூட்டணி பேச்சுவார்த்தையை அவர் சக்சஸா முடிச்சிட்டாரு சிபிஐ அலுவலகத்துல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செய்தியை பரப்பி விடுறாங்க. இப்ப இவர் இங்க இருந்து சென்னை சிபிஐக்கு கேட்டாரு, ஆனா சென்னை சிபிஐல கொடுக்க மறுத்துட்டாங்க. டெல்லி சிபிஐ தான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி டெல்லிக்கு கூப்பிடுறதாலேயே இவரை பாஜக சிபிஐ வைத்து மிரட்டுகிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தை இந்த திமுக கட்டமைக்க பார்த்துச்சு. எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் என்பதற்காகவே சிபிஐ வைத்து இவர்கள் மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஊடகத்துல விவாதத்தை தொடங்கி வைத்தது. அதுதான் கடந்த 4-5 நாட்களாக பற்றி எறிந்து கொண்டிருந்தது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டபொழுது அவர் தெளிவாக சொன்னார் ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? நாங்கள் தாவேகாவுடன் பேசவில்லை அப்படி என்பதை அவர் தெளிவுபடுத்தி விட்டார். ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்களும் நாங்கள் தாவேகாவுடன் பேசவில்லைன்னு சொல்லிட்டு அவரும் தெளிவுபடுத்தி விட்டார். சரி, இருந்தாலும் இந்த சர்ச்சைகள் ஓயாமல் ஏன் வந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னாக்க, பாஜகவினுடைய டெல்லி தலைமை விஜயினுடைய கூட்டணியை விரும்புகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயினுடனான கூட்டணியை விரும்பவில்லை என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. ஏனென்றால் விஜயினுடன் கூட்டணி இல்லாமலேயே அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிலவுகிறது. அதற்கான கருத்து கணிப்புகளுடைய வெளிப்பாடுகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரும்பான்மை பெற முடியவில்லை என்றாலும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும், தற்போதைய சர்வேக்கள் அத்தனையுமே தெளிவாக சொல்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெம்பா இருக்கிறாரு. இன்னும் வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டோம் அப்படின்னாக்க லோக்கல் கேண்டிடேட்ஸ் முகத்துக்காக அந்த வாக்கு அப்படியே கன்சல்ட் ஆகும். அப்போ இதனுடைய வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கும். அதிமுக தனிப்பெரும்பான்மையோடைய, அதாவது 118 இடங்கள் பெற்று தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் நிலவும் கேண்டிடேட்டினுடைய அறிவிப்புக்கு பிறகு. எடப்பாடி பழனிசாமி அந்த தெம்புல தான் இருக்காரு. ஏன்னா அவர் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டின் படி தமிழ்நாடு களத்துல திமுகவுக்கு எதிரான அலை நிறைய இருக்கு. அந்த எதிரான அலைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறுவடை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தாக்க நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அவர் கடந்த காலங்களில் அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் விலகி ஓடுனது, எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லாமல் அவர் பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு வந்தது, இதெல்லாம் மக்கள் மத்தியில என்ன ஆயிடுச்சுனாக்க, என்னங்க இவரு அவர் பிரச்சனைக்கே குரல் கொடுக்காம இருக்கிறாரு, கரூர் விஷயத்துல ஓடி போய் ஒளிஞ்சாரு, 72 நாள் காணாமல் போனாரு, ஜனநாயகன் படத்தின் போதும் வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறாரு, இப்ப சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் போதுமே வாயை மூடிக்கிட்டு இருக்காரு, அவர் பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்முடைய பிரச்சனைக்கு எப்படி அவர் குரல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்ம திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவினுடைய கொடூர ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு நாம அதை தாவேகாவுக்கு ஓட்டு போட்டா மீண்டும் திமுகவுக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்ற ஒரு மனநிலை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, நாம ஏன் விஜய்க்கு இப்போ ஓட்டு போட்டு மீண்டும் திமுகவை வர வைக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்புனா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே மாற்று அதிமுக தானே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்னும் பிரச்சார காலத்துல இன்னும் வேகமாக தீவிரமாக வேகம் எடுக்கும் பொழுது அதிமுகவுடைய மைலேஜ் இன்னும் வேகம் கூடும். டெல்லி பாஜக தலைமையிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக அவருடைய கருத்து கணிப்பின் மூலமாக, அவர் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டின் மூலமாக தெளிவாக சொல்லிவிட்டார். இங்க பாருங்க, இருக்கிற நம்ம கூட்டணி சாலிடான ஓட் பேங்க் இருக்கக்கூடிய கூட்டணி, இது நின்னாலே நம்முடைய ஆட்சி என்பது நிச்சயம். நீங்க விஜயை கொண்டு விடுவதன் மூலமாக இதற்குள்ள குழப்பம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்து வைத்த 2 மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல நாம யோசிக்கும் பொழுது என்ன அப்படின்னாக்க, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள டிவிகே வந்தது என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 40 தொகுதியா தரணும், 50 to 40 தொகுதியாவது குறைந்தபட்சம் தரணும். அப்புறம் துணை முதலமைச்சர் இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ டிவிகேவுக்கு 50 to 40 தொகுதிகளை தந்தா அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் நிற்க முடியாது. அப்படியே ஒரு 130 இடம் 140 இடங்கள்ல அதிமுக போட்டியிட்டாலும் கூட எல்லா இடத்துலையும் அப்படியே ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது இல்ல. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தொங்கு சட்டசபையோ அல்லது கூட்டணி ஆட்சியோ அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதைத்தான்
அந்த டிவிகேவினரும் பாஜகவினரும் விரும்புகிறார்களா என்ற ஒரு ஐயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 160 தொகுதியாவது போட்டியிட்டாதான் யாருடைய தயவும் இல்லாமல் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அப்போ வாண்டடா டிவிகேவை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு அவர்களுக்கு 50 to 40 தொகுதியை தூக்கி கொடுத்துட்டோம்னாக்க நம்முடைய தொகுதிகளை குறைக்கிற மாதிரி வருமேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் எது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கிறார். ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அதிமுக வாக்குகள், டிவிகே வாக்குகள் எல்லாமே அப்படின்னு நாம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது குறிப்பாக சிறுபான்மையின வாக்குகள், கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள். இந்த 3 பேருடைய வாக்குகளும் யாருடைய வாக்குகளாக தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்குது என்றால் அது திமுகவினுடைய வாக்குகளாக இருக்கிறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறதால இயல்பாகவே பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்கு அப்படியே கொத்தா அப்படியே ஒரு ரவுண்டா அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதை விஜய் அவர்கள் பிரிக்கிறாரு. குறிப்பாக பட்டியலின சமூக வாக்குகளை பிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தமிழ்நாட்டில் அதிக அளவு கிறித்துவ மதத்திற்கு மாறக்கூடிய சமூகமாக எது இருக்கிறது என்றால் பட்டியலின சமூக மக்களோடு தான் அதிக அளவு கிறித்துவ சமூகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மாறிக்கொண்டிருப்பவர்களும் விஜய் என்பவர் இயல்பான கிறித்துவர் என்பதால அவருடைய வாக்குகள் அப்படியே போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம திமுகவை எதிர்க்கக்கூடிய சிறுபான்மையின இஸ்லாமிய சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது என்ன இவங்க இஸ்லாமியர்களை வச்சு இவங்க வியாபாரம் தான் பண்ணுது திமுக, நம்மளை ஏமாத்தி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம்மளுடைய வாக்குகளை மட்டுமே வாங்குது திமுக, ஆனால் நமக்கான எந்த ஒரு நலனையும் அது செய்யவில்லை, இஸ்லாமிய சிறை கைதிகளை அது விடுவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருக்காங்களா இஸ்லாமியர்கள். அவர்கள் மாற்று வழி எங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் சீமான் அவர்களையும் நம்பவில்லை. ஏன்னா சீமான் அவருடைய கட்சியினுடைய அந்த அறிக்கையிலே, அதாவது பைலா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுலயே இஸ்லாமிய கிறித்துவர்களை நம்பாதீர்கள்னு போட்டு வச்சிருந்து அது வெளியாகி அது சர்ச்சையானதான் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பட்சத்துல இஸ்லாமிய சமூக மக்கள் நாம் தமிழர் பக்கமும் இல்லை, பாஜக அதிமுகவுடன் இருப்பதால அவர்களுக்கும் அந்த பொதுவான இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் அதிமுகவினுடைய பாரம்பரிய இஸ்லாமிய வாக்குகள் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அது உடையல. அவங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதனால அந்த ஓட்டு உடையல. அப்போ அந்த நடுநிலை இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பார்வை திமுகவிற்கு பிறகு விஜய் பக்கம் திரும்புகிறது. அப்போ இஸ்லாமிய வாக்குகளாக இருக்கட்டும், பட்டியலின சமூக மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளாக இருக்கட்டும், கிறித்துவருடைய வாக்குகளாக இருக்கட்டும், அது தற்பொழுதுக்கு திமுகவினுடைய ஒரு வாக்குகள் போன்ற இருக்கிறது. அப்ப அதைத்தான் விஜய் பிரிக்கிறாரு. அப்போ விஜய் தனித்து நிற்பதால யாருக்கு லாபம்னா ஒரு வகையில அதிமுக கூட்டணிக்கு லாபம். ஏன்னா அதிமுக கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் பிரிவில அந்த கூட்டணி கட்சி வாக்குகள் வலுவா இருக்குது. ஆனா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது யாருடைய வாக்குகள் என்றால் அது திமுகவினுடைய வாக்குகள். அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்க, டிவிக்கே ஒருவேளை நம்ம பக்கம் வந்துச்சுனாக்க இவருக்கு திமுக பிரிக்கக்கூடிய வாக்குகளை இவரால் பிரிக்க முடியாது, அதனால நாம வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஒருவேளை விஜய் தனித்து நின்று திமுகவினுடைய வாக்குகளை தானே பிரிக்கிறாரு, அப்படி அவர் பிரிச்சாருன்னா நாம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிறுத்தி வைக்கிறார். நிலைமை ஒரு பக்கம் யோசிக்கும் பொழுது இதுவும் சரிதானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் காலம் போக போக அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் வியூ மாறுபடலாம், மக்கள் மனநிலை மாறுபடலாம், அதற்கு ஏத்தார் போல தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் பொலிட்டிக்கல் தலைவர்கள் மாற்றலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது நினைத்து கொண்டிருப்பது இந்த 2 விஷயம் தான். ஒன்னு, டிவிகேவை நம்ம கூட கூட்டணி கொண்டு வந்தா 40 to 50 தொகுதிகளை தூக்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது நாம போட்டியிடக்கூடிய எண்ணிக்கை குறையும். அது ஒண்ணு. 2வது, விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது இஸ்லாமிய கிறித்துவ பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகள். இது திமுகவினுடைய வாக்குகளை தான் அவர் பிரிக்கிறாரு, நமக்கு வர வேண்டிய வாக்குகளை அவர் பிரிக்கல. அப்படி என்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. அதனாலதான் டிவிகே உடனான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை எப்பொழுதே நிறுத்திவிட்டார். ஆனால் பாஜக தலைமை தான் நாம ஒரு வாய்ப்பு திறந்து வைப்போமே, ஏன்னா திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வரவே விடக்கூடாது, அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாம செய்யணும்ன்ற முடிவுல பாஜக இருக்கிறதால அவர்கள் பேசியது உண்மைதான். இப்போ பேச்சுவார்த்தை தொடரல. 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுறாங்க. ஆனா இப்ப இந்த கண்ட்ரில தொடரல. வரும் காலங்களில் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவர்கள் தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல என்ன வேண்டுமானாலும் நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு போகிறார் அப்படின்ற நியூஸை பரப்பி விட்டது திமுக இருக்கிறாங்க இல்லைங்களா, திமுகவினுடைய அந்த பெண் நிறுவனம் இருக்குல்ல, சபரீசன் நடத்தக்கூடிய பெண் நிறுவனம், அதுதான் காசு கொடுத்து இத்தகைய வதந்திகளை பரப்பி விடுது. எதுக்காகனாக்க சிறுபான்மையின மக்கள் விஜயை நம்பாதீங்க, அவர் பாஜக பக்கம் போயிடுவாரு,
பாஜக பக்கம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அந்த சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில ஒரு கருத்தை விதைக்கக்கூடிய வேலையை இப்பவே பார்த்துக்கிட்டு வருது பெண் நிறுவனம். ஏன்னா கடைசி நேரத்துல இந்த பிரச்சாரம் வந்து எடுபடாமல் போகலாம், அதனாலதான் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு கிட்ட பேசினாரானே தெரியாது, ஆனா அதுக்குள்ள இவன் இங்க நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டான். விஜய் இங்க இருந்து கிளம்பும் போதே என்டிஏ கூட பேசிட்டாரு, என்டிஏ கூட சைன் பண்ண தான் போறாரு, டெல்லியில நாளைக்கு சைன் ஆயிடும் அப்படின்ற ரீதியில இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேச ஆரம்பித்து விட்டது. எனவே நடிகர் விஜய் அவர்களுடனான கூட்டணியை டெல்லி பாஜக தலைமை விரும்புகிறது, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை. தமிழ்நாடு அரசியல் களம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். கட்சியின் நலன் கருதியும் எதிர்கால தமிழ்நாடு மக்களின் நலன் கருதியும் அவர் நல்ல முடிவுகளை நிச்சயம் எடுப்பார். விஜய் அவர்களும் நல்ல முடிவை எடுப்பார் அப்படின்னு நாம நம்பலாம். நன்றி.